இது வரைக்கும் நம்ம ரவைய வச்சு கேசரி பண்ணி சாப்பிட்டுருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஃபரெண்ட்டா ரவைய வச்சு டேஸ்டியான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க. ரவையும் பாலும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன வச்சு. இப்போ நம்ம அது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ரவைய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 2 பழுத்த வாழைப்பழமும் சேர்த்துக்க போறோம். அது கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகும் 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சில வர வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமா குக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ பணியார சட்டியில கொஞ்சமா நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்து பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். யூஸ்வலா சுடுற மாதிரியே. ஸோ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான பணியாரம் ரெடி.